வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தீபாவளி சேவரி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது நிஜமாகவே பிகினர்ஸ்க்கெலாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த பட்டன் முறுக்கு. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போ இதுக்கு மாவு முதல்ல கலந்துடலாம். 1 கப் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வறுக்கடலையை பொடித்த மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி இந்த மாவில் சேர்த்துருங்க. அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் கை பொறுக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே சேர்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் சப்பாத்தி மாவு மாதிரியான டோவாக நம்ம கலந்து வச்சுக்கலாம். நான் தண்ணிக்கான மெஷர்மெண்ட் சொல்லலை, ஏன்னா மாவோட குவாலிட்டியை பொறுத்து நமக்கு தண்ணியோட மெஷர்மெண்ட் மாறும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு ஹார்டாக கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு மாவை ஈஸியாக சுற்ற முடியும். பிகினர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹார்டாக மாவை கலந்துட்டிங்கன்னா பிழியவே முடியாது. நான் இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சில் இதை தான் எடுத்திருக்கேன், ஸ்டார் இருக்கிறது. இதில் மாவை முதல்ல சேர்த்துட்டு பட்டன் முறுக்குன்றதுனால ஒரு 2லேருந்து 3 சுற்று வரைக்கும் சுற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி கரண்டி எதுலையாவது இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் முதல்ல எல்லாத்தையுமே முறுக்க சுற்றிட்டிங்கன்னா ஈஸியாக சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் டைரெக்டாக போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர்லேயோ ஏதாவது ஒரு ஷீட்லேயோ எடுத்து கையில் எடுத்து போடலாம். கையில் எடுத்து போடுறது உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியோ இல்லை ஃப்ளாட்டான ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம சுற்றி வச்சுருக்க முறுக்கை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெயில் சலசலப்பு அடங்கினதும் எண்ணெயை வடைய நம்ம எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பட்டன் முறுக்கு நமக்கு ரெடி ஆயாச்சு. இவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அடுத்து 2வதாக தக்காளி ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ஓம வாட்டர், எல்லாமே கடையில் வாங்கினது தான். ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே இந்த பியூரியை எடுத்துருக்கேன். உங்களுக்கு விதையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவை சேர்த்து செய்கிற எல்லா பலகாரங்களுமே கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நேரம் ஆக ஆக உங்களுக்கு கட்டிப்பட்டுரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நான் இன்றைக்கி இடியாப்ப அச்சு தான் எடுத்திருக்கேன் இந்த ஓமப்பொடிக்கு. நீங்கள் என்ன மெல்லிஸாக இருக்கிற எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதும் பிடிஞ்சிடலாம். ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி வெந்துடும். கரண்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்புற மாதிரி எடுக்க வரும். அப்போ திருப்பி போட்டுருங்க. 2 நிமிஷம்தான் ஆகும். மெல்லிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே நல்லா வெந்துடும். இப்போ எடுத்து வச்சுட்டு எல்லா பேட்சஸையும் இதே மாதிரி முடிச்சிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கிறேன். சூப்பரான தக்காளி ஓமப்பொடி ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்தது 3வதாக மிளகு கராசேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகை தட்டி அந்த பொடியை சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்ப்னஸ் இருக்கும் நம்மளோட பலகாரத்தில். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கணும். நம்ம ஓமப்பொடி மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ காராசேவு தேய்க்கிறதுக்கான அந்த கரண்டி இல்லாமல் முறுக்கு அச்சில் போட்டு எடுத்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. நான் இந்த 3 கண் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன்.
தேங்குழல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறுக்கு பிழிகிற அந்த அச்சு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மாவு எப்பயுமே நீங்கள் ட்ராப் பண்ண உடனேயே அது மேலே இந்த மாதிரி எழும்பி வரணும். காராசேவுக்கெலாம் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இதை காமிக்கிறேன். இப்போ இதில் மாவை சேர்த்துட்டு அப்படியே பிழிஞ்சிடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கி சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் உடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கும் மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை பொரித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மிளகு காராசேவ் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாகவே ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபீஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.